வெல்கம் டு பெரிய விட்டு சேனல். பிகாம் எம்காம்கான இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டாக்ஸஸ்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நிறைய யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த கொஸ்டின்ஸ் பூரா நான் உங்களுக்கு அக்ரிகேட் பண்ணி அதில் வந்து தியரி கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுவேன். இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக இதை நான் போட்டுக்கிட்டு வருவேன். இந்த எக்ஸாம் டைமுங்கிறதுனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் பல யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அ பர்சன் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட்? இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே நபர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ இஸ் அ பர்சன்? பர்சன்கிறது யாரை குறிக்கும்? Person includes an individual, a Hindu undivided family, a company, a firm, an association of persons or a body of individuals whether incorporated or not, a local authority, and every artificial juridical person not falling within any of the preceding subclasses. Personல யார் யார் இருக்காங்க? ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனி நபர், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUF இந்து கூட்டு குடும்பம், அப்புறம் ஒரு கம்பெனி, ஒரு ஃபர்ம், ஒரு AOP அல்லது BOI. AOPனா அசோசியேஷன் ஆஃப் பர்சன், நபர்களின் கூட்டமைப்பு, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தனிநபர்களின் அமைப்பு. அது இன்கார்பரேட் ஆகிருக்கலாம், இல்லாமல் இருந்தாலுமே அவங்க வந்து பர்சன் தான். ஒரு லோக்கல் அத்தாரிட்டி, உள்ளூர் அதிகாரம். எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் நாட் ஃபாலிங் வித்தின் எனி ப்ரிசீடிங் சப் கிளாஸஸ். இதில் இல்லாத யாருமே நீதிக்கு உட்பட்ட எந்த பர்சனுமே வந்து இந்த கிளாஸ் இதில் உண்டு. அவங்க தான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பர்சன் அப்படின்னா யார் யாருன்னா இண்டிவிஜுவல், இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஃபர்ம், AOP அல்லது BOI, லோக்கல் அத்தாரிட்டி. வாட் இஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்? வசிக்கும் நிலை அப்படின்னா என்ன? இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இஸ் லெவிட் ஆன் அசஸிஸ் டோட்டல் இன்கம். அசஸியோட மொத்த வருமானத்தை பொறுத்து தான் இந்த இன்கம் டேக்ஸ் வரி விதிக்கப்படுகிறது. டோட்டல் இன்கம் இஸ் டிட்டர்மின்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசஸி இன் த ப்ரீவியஸ் இயர். ஆனா இந்த டோட்டல் இன்கம் எதை பொறுத்து இருக்குன்னா, அசஸி ப்ரீவியஸ் இயர் அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்கு. இன்கம் டேக்ஸ் வந்து டோட்டல் இன்கம் எவ்வளவோ அதுக்கு வரி விதிக்கப்படுகிறது. ஆனா டோட்டல் இன்கம் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த ஒரு அசஸியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி அசர்டன் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு செக்ஷன் 6ல. அதன் மூலம் ஒரு அசஸியோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம டிட்டர்மின் பண்ணி அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அவருடைய டோட்டல் இன்கத்தை முடிவு பண்ணி அந்த டோட்டல் இன்கம்மை பொறுத்து தான் நம்ம இன்கம் டேக்ஸ் அவருக்கு போட முடியும். அவர் வரி விதிக்கிறது அது. அப்ப என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒரு பர்சன்னா, அசஸி இருக்காருன்னா அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் கட்டாயமா தெரியணும். அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சாதான் நம்ம அவருக்கு வரியே விதிக்க முடியும். அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சாதான் நம்ம அவருக்கு வரி விதிக்க முடியும், இல்லைன்னா வரி விதிக்க முடியாது. Who are specified employees? குறிப்பிடப்பட்ட தொழிலாளர்கள் யாரு அப்படிங்கிறது. A specified employee should fulfill any of the following conditions. An employee who is a director in the employer company, a beneficial owner of equity shares carrying 20% or more voting power in the employer company, that is, who is having a substantial interest in the company, an employee whose income chargeable under the head salary exceeds rupees 50,000 per annum. இந்த 3 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் அவர் ஃபுல்ஃபில் பண்ணாலுமே, ஒரு எம்ப்ளாயி ஃபுல்ஃபில் பண்ணால் அவர் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயின்னு அர்த்தம். அவருக்குன்னு சிறப்பு வரி விதிப்புகள்லாம் உண்டு. அதனால ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி யாருன்னு தெரியணும். ஒன்று, அவர் கம்பெனியில அவர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில அவர் ஒரு டைரக்டரா இருக்கலாம், வேலையும் பார்ப்பாரு, அதே கம்பெனிக்கு டைரக்டராகவும் இருப்பாரு. அப்ப அவர் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. அப்படி இல்லையா, அந்த எம்ப்ளாயர் கம்பெனியில அவருக்கு வந்து 20% ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லது மோர் ஓட்டிங் பவர் இருக்கணும்.
20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட பெனிஃபிஷியல் ஓனரா இருப்பாரு, இல்லைன்னா ஓட்டிங் பவர் அதிகமா இருக்கு, அதாவது who is having substantial interest, போதுமான அளவு ஆர்வம் உடையவரா இருப்பார் அந்த கம்பெனில. ஒன்னு டைரக்டரா இருக்கணும், இல்ல 20% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோ அல்லது மோர் ஓட்டிங் பவரோ இருக்கணும் அந்த அவருக்கு. மூணாவது, அவருடைய சேலரிஸை நீங்க கணக்கு பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 50,000, ஒரு வருஷத்துக்கு 50,000 இருந்தா ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. அந்த சேலரிஸ்ங்கிற வருமானத்துக்கு கீழே, அந்த தலைப்பு கீழே அவருடைய வருமானத்தை கணக்கு பண்ணும்போது ஒரு வருடத்துக்கு 50,000 எக்ஸீட் ஆனாலே அவர் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. Next question. Write a note on self-occupied property. House propertyல சொந்த உபயோகத்துக்காக வச்சிருக்க ப்ராப்பர்ட்டி குறித்து ஒரு குறிப்பு எழுதுங்க. Self-occupied property அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தர் வந்து அவருடைய ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக வச்சுக்கிறது. A self-occupied property is used for one's own residential purposes. Gross annual value of a self-occupied house property throughout the previous year is nil. When more than one property is used for assessee's own residential purpose, only two properties selected by the assessee will be treated as self-occupied. ஒருத்தர் தன்னுடைய சொந்த குடியிருப்பு சொந்த உபயோகத்துக்காக வச்சிருந்தால் அது வந்து சொந்த உபயோகத்துக்கான சொத்துன்னு அர்த்தம், சுய உபயோக சொத்து. அதனுடைய கிராஸ் ஆனுவல் வேல்யூ, மொத்த ஆண்டு மதிப்பு வந்து கிடையாது. ஒருத்தர் சுயமா சொந்தத்துக்கே தனது வரி சொந்த வீடை வந்து அவர் சொந்தத்துக்கு உபயோகிக்கிறார் அப்படின்னா வரி கட்ட தேவையில்லை. வாடகைக்கு விடாமல் தனது சொந்த உபயோகத்துக்காக வச்சுக்கினார்னா அதுக்கு வரி கட்ட தேவையில்லை, அதனுடைய ஆண்டு மதிப்பே நில். இப்ப ஒருத்தருக்கு வந்து 3 வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா மோர் தேன் ஒன் ப்ராப்பர்ட்டி, இப்ப 2 வீடு வரைக்கும் அவர் வந்து அதை செல்ஃப் ஆக்குபைடுன்னு சொல்லி வருமான வரிக்கு காட்டிக்கலாம். ஆனா 3 வீடு இருந்துச்சுன்னா 2 தான் காட்ட முடியும், 3வது வாடகைக்கு விட்டதாக கருதப்படும். அதுதான் இந்த இதனுடைய அர்த்தம். மோர் தேன் ஒன் ப்ராப்பர்ட்டி அவர் வச்சிருந்தாருன்னா அவர் வச்சிருக்க ப்ராப்பர்ட்டில இருந்து அவரா சூஸ் பண்ணி எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் அவர் அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில எத்தனை வீடு வச்சிருந்தாலும் ஒரே 2 வீடை மட்டும் அவர் செலக்ட் பண்ணி இந்த 2 வீடுகளை நான் சொந்த உபயோகத்துக்காக வச்சிருக்காம, அவர் வந்து எல்லா வீடுகளையுமே சொந்த உபயோகத்துக்காக வச்சிருக்கலாம். ஆனா அவர் அதிகபட்சம் நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அதிகபட்சம் அவர் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் அவர் சொந்த உபயோகத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேல உள்ளது எல்லாமே வாடகைக்கு விட்டதாக தான் கருதப்படும். இது ஏற்கனவே 1ஆ இருந்தது, இப்ப அதை வந்து 2ஆ மாத்தி கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து உங்களுக்கு வருஷம் மாறும். அதனாலதான் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். சில ரூல்ஸ் வந்து வருஷம் மாறும். அப்படி மாறின ஒரு ரூல் தான் இது. ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம் சொல்லி ரூல் இருந்தது. இப்ப 2 ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம், 3வது இருந்துச்சுன்னா அது வாடகைக்கு விட்டதாக கருதப்படும். Explain the term business and profession. Business na வியாபாரம், profession தொழில். Business அப்படின்னா any trade, commerce, manufacture or any adventure or concern in the name of trade, commerce, manufacture. இந்த trade வணிகம், commerce, manufacture தயாரிப்பு, உற்பத்தி. இந்த வியாபாரம், வணிகம், உற்பத்தி இது மூணும் சேர்ந்ததுதான் business. அதுல வியாபாரம் வணிகம் இருக்கணும், வியாபாரம் இருக்கணும், மேனுஃபேக்சர் இருக்கணும். அதே சமயம் ப்ரொஃபஷன்ங்கிறது ஒரு வாழ்க்கை தொழில் மாதிரி. அது டாக்டர், லாயர், இதெல்லாம் ஆடிட்டர், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷன். ஆனா வந்து பிசினஸ் அப்படிங்கிறது வந்து வியாபாரம், வணிகம். இதுல வந்து அவங்க வியாபாரம் பண்ண போறது, இது வந்து ஒகேஷன், வாழ்க்கை தொழில். இதுக்கு இந்த ப்ரொஃபஷன் செய்யணும்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் வேணும், அதுல வந்து திறமை வேணும். அதனால வந்து ப்ரொஃபஸ்டு அட்டைன்மெண்ட்ஸ் வேணும். அப்பதான் அவங்க வந்து ஒரு டாக்டராவோ, லாயராவோ, அட்வொகேட்டாவோ இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து ப்ரொஃபஷன். இன்ஜினியர் இதெல்லாம் ப்ரொஃபஷன். ஆனா பிசினஸ்ங்கிறது வேற. அதனால இந்த 2 டேர்ம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே இங்க ஒரே ஹெட்டிங் கீழே ஒரு இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் வரும். ரெண்டுக்குமே டாக்ஸ் கட்டதான் வேணும். ஆனா பிசினஸ்ங்கிறது என்ன, ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷன்ங்கிறது வாழ்க்கை தொழில், பிசினஸ்ங்கிறது வியாபாரம். இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து நமக்கு ப்ரொஃபஸ்டு அட்டைன்மெண்ட்ஸ் வேணும், ஸ்பெஷல் நாலேஜ் வேணும். வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்? காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்னா என்ன, ஒரு சொத்தை கைப்பற்றதற்கு வேண்டிய ஆகக்கூடிய செலவு, ஆன செலவு. ஒரு சொத்தை கைப்பற்றோம், வாங்குறோம், அந்த வாங்குறதுக்கு எவ்வளவு செலவானுச்சோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஒரு சொத்தை அக்வயர் பண்றதுக்கு எவ்வளவு செலவானுச்சோ அதுக்கு அசஸி எவ்வளவு பே பண்ணாரோ அதுதான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். Cost of acquisition is the amount paid by the assessee to acquire it. All the capital expenses paid for acquiring the title to the property are termed as cost of acquisition. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த டைட்டில் டீடு போடுற வரைக்கும்
எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு செலவு பண்றோமோ மூலதன செலவுகள் எவ்வளவு பண்றோமோ அந்த மூலதன செலவுகள் பூராமே காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் அர்த்தம். வாட் இஸ் இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ்? வெளிப்படுத்தப்படாத மூலங்களிலிருந்து வந்த வருமானம் என்ன? அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ், வெளியே சொல்லாத சோர்சஸ், அதுல இருந்து வர வருமானம் என்னென்ன? அன்எக்ஸ்பிளைன்டு கேஷ் கிரெடிட்ஸ், அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த அன்எக்ஸ்பிளைன்டு விளக்கப்படாத பணம், விளக்கப்படாதது பூராமே இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ்ல வரும். கேஷ் கிரெடிட்ஸ், ரொக்க இது ஏதாவது இருந்தால், ரொக்க கடன்கள் ஏதாவது விவரிக்கப்படாது இருந்தா அது. முதலீடுகள் ஏதாவது அன்எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தா அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அன்எக்ஸ்பிளைன்டு மணி, அன்எக்ஸ்பிளைன்டு எக்ஸ்பெண்டிச்சர், amount borrowed or repaid on undi otherwise than through an account payee check. account payee check வழியா இல்லாம வேற வழிகள் மூலம் ஒரு உண்டியலுக்கு பணம் வாங்கியிருந்தாலோ அல்லது அதுக்கு பணம் கொடுத்திருந்தாலோ அதுவும் இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ். இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்சஸ். வாட் இஸ் இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்? இந்த இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்ட்ரா சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்ட்ரா சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு சோர்ஸ்லே ஒரு ஹெட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு ஹெட்ல இருந்து இன்னொரு ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்றது இன்டர் சோர்ஸ். If there is more than any source of income under any head, loss from one or more sources can be set off against the income from any other sources under the same head. இதுதான் வந்து inter source adjustment. இது வந்து உங்களுக்கு set off and carry forward அப்படிங்கிற தலைப்பு கீழே வரும். இன்டர் சோர்ஸ் இன்ட்ரா ஹெட் ஒன்று. அதனால நீங்க இந்த ஹெட்டையும் இதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்டர் சோர்ஸும் இன்ட்ரா ஹெட் ஒன்று. இன்ட்ராங்கிறது அதுக்குள்ளே பண்ணிக்கிறது. அதாவது இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க பாத்துங்க. இன்ட்ரா ஹெட்டும் இன்டர் சோர்ஸும் ஒண்ணுதான். இன்ட்ரா ஹெட்னா என்ன சொன்னேன்? ஒரே ஹெட்டுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே லாஸ்னா ஒரு ஹவுஸ்ல இருந்து வர்ற லாஸா ஒரு ஹவுஸ்ல உள்ள ப்ராப்பர்ட்டில அட்ஜஸ்ட் பண்றது. இதுதான் வந்து இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரா ஹெட்னா ஒரே ஹெட், வேற ஹெட்டுக்கே போக கூடாது. ஒரே ஹெட்ல ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்னொரு சோர்ஸுக்கு அட்ஜஸ்ட் பண்றது. அதான் ஒரே ஹெட். ஒரே ஹெட்ல நிறைய சோர்ஸ் இருக்கும். அதாவது 2-3 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா inter source adjustment. Expand CBDT. CBDT னா என்னன்னா Central Board of Direct Taxes. இதுதான் CBDT. CBDT னா Central Board of, C க்கு Central, B க்கு Board, D க்கு Direct, T க்கு Taxes. Central Board of Direct Taxes. What is self assessment? சுய மதிப்பீடுனா என்ன? அசஸியே பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சுய மதிப்பீடு. The assessment made by the assessee himself is known as self assessment. Tax is computed by the taxpayer on his own. Taxpayer கம்ப்யூட் பண்ணி டாக்ஸை கட்டிடுவார். அவரே எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டணும், அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவரே முடிவு பண்ணிக்குவார். தானே மதிப்பீடு பண்ணிக்கிறதா சுய மதிப்பீடு அப்படிங்கிறது. இந்த இதுல 10 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் மற்ற ப்ராப்ளம்ஸ், இன்னும் தியரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போவோம். இங்க கண்டினியூஸா மட்டும் இதை பாருங்க. உங்க எக்ஸாம் டைம்ல இது உதவியா இருக்கும். Thank you for watching. Please subscribe.